நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 17/8/2024 அன்னைக்கு பிறக்க போகுதுங்க. இது சனிக்கிழமை பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து நாள் வருது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது 26/8/2024 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருதுங்க. மிகவும் சிறப்பான நாள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 18ஆம் தேதி அதாவது 3/9/2024 அன்னைக்கு அமாவாசைங்க, செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி மிகச்சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 30ஆம் தேதி அதாவது 15/9/2024 அன்னைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். குறிப்பாக ஆவணி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2/9/28ங்க. இதை கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சுப காரிய விஷயங்கள் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கடன், நாங்கள் பெரிய கடனில் இருக்கவங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் அதாவது ஆவணி 2/9/28 இந்த 3 நாட்களில் பயன்படுத்தி ஒரு பார்ட்டை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து புதன் கடகத்தில் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க. கேது பகவான் கன்னியிலையும், சந்திரன் மாத தொடக்கத்தில் தனுசுலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலை. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், ஆவணி மாதம் 10ஆம் நாள் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், ஆவணி மாதம் 15ஆம் நாள் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது இந்த மாதத்தோட கிரகநிலைகள்ங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் முழுமையான பலனை 100% சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்காங்க, அந்த உங்களோட ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பாதாச்சாரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் போது தான் 100% அக்யூரேட்டாக வருங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். கடகராசி கடக லக்னத்துக்கான ஆவணி மாத பலன்களை பார்ப்போங்க. கடகராசி லக்னத்துக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவானுங்க. இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவானாக வர்றனால தாய் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எல்லார்கிட்டையும் ஒரு அம்மா எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு குழந்தைத்தனமான உள்ளம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி சமூக சேவையில் ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரங்க. இந்த ராசி அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் ஒரு 2 நாள் ஒரு 2.5 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அந்த 2-3 நாள் நீங்கள் யார் வம்புக்கும் போகாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார் வம்புக்கும் போக மாட்டீங்க. ஆனால் பட் இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறனால கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாமல் யார் விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து உங்களோட ராசியிலே புதன் பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 12க்கான அதிபதிங்க. அப்போ பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி விரயம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் இருக்குங்க. அவர் வந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு சிம்ம வீட்டுக்கு வரனால நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. அடுத்து தனஸ்தானம் எங்களுக்கு எப்படிங்க பணவரவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானத்தை பார்க்குறோம். தனஸ்தானத்தில் சூரியன் தனாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். கூடவே வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி புதன் பகவானும் அங்கே வந்துடுறாரு. சுக்கிர பகவானும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க. அப்போ புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. அதாவது சூரியனா தந்தைங்க, சூரியனா அரசாங்கம். அப்போ தந்தையின் மூலியமாக பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. தாய்மாமன் மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம். நீங்கள் பண்ணக்கூட பிஸ்னஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறனால ஆணாக இருக்கிற பட்சத்தில் அவங்கள வாழ்க்கை துணை மூலியமாக பணவரவு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல தொழில் அமைகிறது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறது, அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிற யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம்ங்க. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. அவரு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை கொடுத்தாலும் குருவோட பார்வையினால் அந்த தடைகள் விலகி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அடுத்து 4ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கிரனுங்க. இவர் வந்துட்டு உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. அதன் மூலியமாக நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய யோகம், சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் இருக்குங்க. உங்களுக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்ங்க. இவர் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, அதாவது வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொழில் அமையிறதுங்க, உத்தியோகம் அமையிறது, அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வர்றது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடறாருங்க. அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் விரய செலவுகள், சுப விரய செலவுகள் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பண வரவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சத்தான உணவுகளை எடுத்துக்கிறதும், 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால மாத தொடக்கத்தில் முதல் 3 நாட்கள் நீங்கள் பயணம் பண்ணும்போது பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். இந்த இடத்துல குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. செவ்வாய் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ப்ளஸ் கணவன் மனை உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் இந்த சமயத்தில் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த இந்த கடகராசிக்காரங்க கணவன் மனைவி வந்து பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா திடீர்னு இப்போ அவங்க சேரக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இந்த மாதம் வந்து இந்த ஆவணி மாத கிரகணிகளை அவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறார். ஒரு அது மட்டும் இல்லாமல் புதன் பார்க்குறாருங்க, சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பண வரவு வரும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 9ஆம் இடத்துல வந்துட்டு ராகு இருக்கிறாருங்க. சுக்கிரனோட பார்வை இருக்குங்க. அப்போ வெளிநாடு போகிறதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மூலியமாக பணவரவு, ஏற்றுமதி இறக்குமதி மூலியமாக பணவரவு, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குது.
10ஆம் இடம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி செவ்வாய்ங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் மாதத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இது வந்து ரொம்ப சூப்பரான அமைப்பு. அதனால் உங்களுக்கு நல்ல பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. அப்போ 10ஆம் தேதி வரைக்கும், ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகள் மூலியமாக, நிலத்தின் மூலியமாக, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணவரவு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தொழிலுக்காக பண விரயம் அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க. நிறைய நிலங்கள் தொழிலில் விரிவுபடுத்துறதுக்காக வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. தொழிலுக்காக இந்த மாதம் வந்து நீங்கள் இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் செலவு பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல முதலீடாக அமைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு 82% வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கிரகநிலைகள் இன்னும் சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுறதும், வயதான பெண்களுக்கு திங்கக்கிழமை ஒரு உணவு தானம் பண்ணுறதும் இன்னும் உங்களுக்கு இந்த மாதத்தை மிகச்சிறப்பான மாதமாக மாற்றி கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.